முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை. வீட்டு பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. டிஐஜி வருண்குமார் குறித்து அவதூறாக பேச சீமானுக்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். அவதூறு வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யவும் சீமான் தரப்புக்கு உத்தரவு. உதகை, கூடலூர், பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரத்திலேயே கடும் பனிமூட்டம். கடும் குளிர் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தூத்துக்குடி மற்றும் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. விருதுநகரில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நெல்லை மாவட்டம் தருவை அருகே பிளாஸ்டிக் பொருட்கள் கிடங்கில் தீ விபத்து. 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு காணப்பட்ட கரும்புகை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் களை கட்டிய காய்கறி மற்றும் மலர் கண்காட்சி. வல்வில் ஓரி விழாவை ஒட்டி 50,000க்கும் மேற்பட்ட மலர்களால் உருவாக்கப்பட்ட வடிவங்கள். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் 1256 மருத்துவ முகாம்கள் மூலம் பரிசோதனை. நலம் காக்கும் மருத்துவ முகாம்களை மக்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முதலமைச்சர் வேண்டுகோள். மருத்துவமனை வருபவர்களை மருத்துவ பயனாளிகள் என்று அழைக்க மருத்துவர்களுக்கு அறிவுரை. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்த முகாமுக்கு வர மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும். தூத்துக்குடியில் தொழில் முனைவோர், உப்பு உற்பத்தியாளர்கள் உள்ளிட்டோருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தனது இல்லத்தில் உளவு கருவியை வைத்தது அன்புமணி ராமதாஸ் என்று ராமதாஸ் குற்றச்சாட்டு. அன்புமணி நடத்தும் பொதுக்குழு கூட்டம் சட்டப்படி செல்லாது என்றும் சென்னையில் பேட்டி. உலகத்துல தந்தையே உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறான்னா இருக்குது. நீங்க அவர் தான் வச்சாருன்ற ஒரு கருத்து சொல்றீங்களா? இன்னும் வேற யாரும் வச்சிருக்காங்க? ஆண்டிப்பட்டியில் மருத்துவ முகாம் தொடக்க விழாவில் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனுக்கு இடையே வாக்குவாதம். வரவேற்பு பேனரில் நாடாளுமன்ற உறுப்பினரின் படம் வைக்காததால் மோதல். ஜி.கே. மணி முன்னிலையில் பாமகவையும் அன்புமணியையும் விமர்சித்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். ஒகேனக்கலில் நடந்த விழாவில் பரபரப்பு. என்ன உரிமை கேட்க போறாங்க தெரியல. அது பட்ஜெட் போட்டாங்க. நாங்க ஒரிஜினல் பட்ஜெட்டை போட்டு 5 பட்ஜெட் விவசாயத்துக்கு. வாரணாசியில் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளுக்கான 20வது தவணை நிதியை விடுவித்தார். தனது பெயரே பீகார் வாக்காளர் பட்டியலில் இல்லை. ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. சத்தீஸ்கரில் பெண்களை கடத்தி மதம் மாற்ற முயன்றதாக கைதான 2 கேரள கன்னியஸ்திரிகள் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் அரசியல் கட்சியினர், பிஷப் கவுன்சில் நிர்வாகிகள் பங்கேற்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டி 100 ரன்கள் முன்னிலை பெற்றது இந்திய அணி. கூலி படத்தின் ட்ரெய்லர் இன்று இரவு 7 மணிக்கு ரிலீஸ் ஆகிறது. படத்திற்கு ரசிகர்களிடம் இருக்கும் அதே எதிர்பார்ப்பு தனக்கும் இருப்பதாக ஆடியோ வெளியீட்டுக்கு புறப்பட்ட ரஜினி பேட்டி. எனக்கும் அதே எதிர்பார்ப்பு இருக்கு. ஆண்டவர் இருக்கா.
முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை. வீட்டு பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. டிஐஜி வருண்குமார் குறித்து அவதூறாக பேச சீமானுக்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். அவதூறு வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யவும் சீமான் தரப்புக்கு உத்தரவு. உதகை, கூடலூர், பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரத்திலேயே கடும் பனிமூட்டம். கடும் குளிர் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தூத்துக்குடி மற்றும் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. விருதுநகரில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நெல்லை மாவட்டம் திருவை அருகே பிளாஸ்டிக் பொருட்கள் கிடங்கில் தீ விபத்து. 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு காணப்பட்ட கரும்புகை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் களை கட்டிய காய்கறி மற்றும் மலர் கண்காட்சி. வல்வில் ஓரி விழாவை ஒட்டி 50,000க்கும் மேற்பட்ட மலர்களால் உருவாக்கப்பட்ட வடிவங்கள். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் 1256 மருத்துவ முகாம்கள் மூலம் பரிசோதனை. நலம் காக்கும் மருத்துவ முகாம்களை மக்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முதலமைச்சர் வேண்டுகோள். மருத்துவமனை வருபவர்களை மருத்துவ பயனாளிகள் என்று அழைக்க மருத்துவர்களுக்கு அறிவுரை. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்த முகாமுக்கு வர மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும். தூத்துக்குடியில் தொழில் முனைவோர், உப்பு உற்பத்தியாளர்கள் உள்ளிட்டோருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தனது இல்லத்தில் உளவு கருவியை வைத்தது அன்புமணி ராமதாஸ் என்று ராமதாஸ் குற்றச்சாட்டு. அன்புமணி நடத்தும் பொதுக்குழு கூட்டம் சட்டப்படி செல்லாது என்றும் சென்னையில் பேட்டி. உலகத்துல தந்தையே உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. நீங்க அவர் தான் வச்சாருன்ற ஒரு கருத்து சொல்றீங்களா? இன்னும் வேற யாரும் வச்சிருக்காங்க? ஆண்டிப்பட்டியில் மருத்துவ முகாம் தொடக்க விழாவில் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனுக்கு இடையே வாக்குவாதம். வரவேற்பு பேனரில் நாடாளுமன்ற உறுப்பினரின் படம் வைக்காததால் மோதல். ஜி.கே. மணி முன்னிலையில் பாமகவையும் அன்புமணியையும் விமர்சித்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். ஒகேனக்கலில் நடந்த விழாவில் பரபரப்பு. என்ன உரிமை கேட்க போறாங்க தெரியல. நிழல் பட்ஜெட் போட்டாங்க. நாங்க ஒரிஜினல் பட்ஜெட்டை போட்டு பயந்து அந்த பட்ஜெட் விவசாயத்துக்கு போட்டோம். வாரணாசியில் 2200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகளுக்கான 20வது தவணை நிதியை விடுவித்தார். தனது பெயரே பீகார் வாக்காளர் பட்டியலில் இல்லை. ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. சத்தீஸ்கரில் பெண்களை கடத்தி மதம் மாற்ற முயன்றதாக கைதான 2 கேரள கன்னியஸ்திரிகள் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் அரசியல் கட்சியினர், பிஷப் கவுன்சில் நிர்வாகிகள் பங்கேற்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டி 100 ரன்கள் முன்னிலை பெற்றது இந்திய அணி. கூலி படத்தின் ட்ரெய்லர் இன்று இரவு 7 மணிக்கு ரிலீஸ் ஆகிறது. படத்திற்கு ரசிகர்களிடம் இருக்கும் அதே எதிர்பார்ப்பு தனக்கும் இருப்பதாக ஆடியோ வெளியீட்டுக்கு புறப்பட்ட ரஜினி பேட்டி. எனக்கும் அதே எதிர்பார்ப்பு இருக்கு. ஆண்டவர் இருக்கா.